வணக்கம். சிவபெருமான் அருளால எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும்னு மனசார வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்னத்த நான் சொல்றேன் அப்டின்னா, என் மனசுல என்னெல்லாம் ரொம்ப இதா தோணுதோ, அது மட்டும் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நரகத்துல தான் அனுப்பிச்சேன். இப்ப ஒரு இது வந்துன்னா நமக்கு ஒரு அங்கன ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்து பிடிக்காம இருந்தா ஒதுங்கி போறோம் பாருங்க. அந்த மாரி வாழ்க்கை தான் அங்க இருந்துச்சு. அ கல்யாணம் முடிச்சு போனப்பயே ஒரு சினிமாவுக்கு என்னமோ கூட்டிட்டு போனாங்க. போறப்ப நடந்து போனோம். பக்கத்துல தியேட்டர் நடந்து கூட்டிட்டு போனாங்க. பட்டுச்சீலை என்னமோ கட்டிட்டு போங்காட்டி, அதுக்கு "நீ அழகா இருக்கான்னு ஃபீல் பண்ணிறாத. நான் எடுத்து குடுத்த பட்டு சேலை பாக்குறாங்க" அப்டின்னாப்படி. நான் எதுவுமே சொல்லலையே அப்டின்னேன். நான் அழகா இருக்காங்களா? நான் அழகா இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. நான் எப்படி சொல்ட்டு? அந்த மாரி ஒரு ஈகோ. அவ சின்ன வயசா இருக்காளே, அழகா இருக்காளே அப்டின்ட்டு. எங்க ஆ அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பாட்டுக்கு போயிட்டேன். போயிட்டெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாப்படி. "ஃபீல் பண்ணிக்காத, ரொம்ப அழகா இருக்கணும்" அப்படின்னாப்படி. சரி விட்டாச்சு அது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனைவிய நீ தாழ்த்தி பேசின அப்படின்னா, அது யார் அது? உன்னுடைய மனைவி தான. உன்னுடைய மனைவி நீயே தாழ்த்தி பேசும்போது, அடுத்தவன் எப்படி உனக்கு உன்னுடைய மனைவிக்கு கௌரவம் குடுப்பாங்க? ம். அவ்வளோ ஒரு கொடுமைங்க. பிரெக்னன்ட்டா இருந்த எங்க பெரிய பொண்ணு 3 மாசம். அப்ப புழுங்கரிசி இருந்தா தான் என்னால சாப்பாட்டுக்கு ஒத்துக்குச்சு. பச்சரிசி சாப்பாடு ஒத்துக்கல எனக்கு. அதுக்கே நானே, எங்க வீட்டுக்காரர், எங்க அண்ணா 3 பேரும் ஒரு டைம் வந்தாங்க. அரிசி கொண்டு வந்து போட்டு வர்றதுக்காக தோட்டத்துல விளையும் நெல்லு. அம்மா வந்து ஒரு 25 கிலோ, 30 கிலோ இருக்கும் அரிசி. அத செமந்து கொண்டு போய் போட்டு வர சொல்லி எங்க அண்ணாவ தாட்டி விட்டாங்க கூட. போட்டு வாடா புள்ள சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்டின்ட்டு. உண்மையிலேயே சொல்றேன், என் தாய் தகப்பன் என் கல்யாணத்து விஷயத்துல ரொம்ப எதிர்பார்த்து சந்தோஷப்பட்டு பண்ணாங்க. ஆனா அது எதுவும் இல்லாம போயிருச்சு. அவ்வளோ மோசமா போயிருச்சு. அப்ப எங்க அண்ணா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்துறோம் பிடிக்கிறோம் ஓகே. கரூர்ல போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஏறி ஈரோட்டுக்கு வரணும். அங்க வர்றப்ப கரூர்ல இறங்கி ஈரோட்டுக்கு பஸ் மாறணும். கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரணும். எங்களுக்கு என்ன சூட்கேஸ் கொஞ்சம் சின்ன சூட்கேஸ் தான். அது புடிச்சா தீர்ந்து போச்சு. ஒரு துணிமணி கூட அதுல அதிகமா இல்லாம இருந்துச்சு. அப்புறம் எங்க அண்ணன் தலையில தூக்கி சுமந்துட்டு வந்தாப்படி. ஒரு பஸ்ல கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அதுல போலாங்கிறாப்படி. அதுல மூட்டைய தூக்கிட்டு அங்க எங்கன வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கும் அப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த கூட்டத்துக்குள்ள அந்த அரிசி மூட்டைய தூக்கி கொண்டாந்து ரொம்ப என்னதான் ஆம்பளையா இருந்தாலும் அத தூக்கி கொண்டு வந்து வைக்க முடியுமா? தூக்கி கொண்டு வந்து வெக்கங்கெட்ட நாயே நீ எங்க இருக்கிறியோ தெரியல. தூக்கி கொண்டு வந்து உள்ள வச்சு, ஆந்திரா கொண்டு வர வரைக்கும் அந்த அரிசி மூட்டை எங்க இறங்குனாலும், எங்க தூக்குனாலும் தூக்கிட்டே வந்தாப்படி எங்க அண்ணன். இவனுக்கெல்லாம் எனக்கு வருதுங்க அவ்வளோ ஒரு கோவம். உனக்கு அந்த அளவுக்கு பார்த்தாங்க. எதுக்கு பார்த்தாங்கன்னா, நம்ம புள்ள நல்லா இருக்கட்டும். அப்படிங்கிறதுக்காக பார்த்தாங்க. அந்த அந்த இது என்னால இன்னைக்குமே நான் மறக்க முடியல. என்ன, இன்னைக்கு நான் மறக்கல. அந்த செஞ்சது. இன்னைக்கு இந்த ஆளையும் நான் மறக்கல. பண்ணுன கொடும ஒவ்வொரு கொடுமையும் எனக்கு அவ்வளோ கொடுமை செஞ்சாப்படி. செவுத்துல மாடியில போய் மேல போய் உட்காரக்கூடாது. ஒரு பூ வச்சுக்க கூடாது. பூவெல்லாம் வாங்கி வந்து குடுக்கவே மாட்டாரு. அதெல்லாம் அவருக்கு அந்த என்னன்னே தெரியாது. ஒரு பூ வச்சுக்க கூடாது. நல்ல ஒரு நாளைக்கு எங்கிட்டாவது குடிச்சு இத பூ வாங்க மாட்டேன். எனக்கு அப்ப தெலுங்கு பேச தெரியாது எனக்கு. வாங்க மாட்டேன். பக்கத்துல யாராவது கொண்டு வந்து குடுப்பாங்க. சரி புதுசா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே அப்டின்ட்டு. நரக வேதனை அனுபவிச்சுன்னா கடவுள் எனக்கு கொண்டு குடுத்தாருங்க அவருக்கு ஆப்பு. எனக்கு தான் எதுக்கு தான் அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்த பொண்ணு நானு. 18 வயசு வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா, செல்லமா வளர்த்துனாங்க. அந்த இதுதான் இன்னைக்கும் எனக்கு அதே மைண்ட் தான் வருது. எனக்கு இந்த என்ன சொல்றது? எங்க அம்மா அப்பவே 60 55 வருஷத்துக்கு முன்னாடி ஓல்டு சிந்தால் சோப் இருக்குல்ல, அதுதான் வாங்கி குடுப்பாங்க அப்பவே. இல்ல மைசூர் ஸ்டாண்டல். நெறைய சின்ன சின்ன குவாலிட்டில கம்பெனில இருக்க. இதுதான் எங்க அம்மா எங்களுக்கு எனக்கு வாங்கி குடுத்தது. அந்த மாரி வாங்கி குடுத்து நான் வாழ்ந்த பொண்ணு. வீட்லயும் பாலு, தயிரு, நெய்யி எதுக்குமே பஞ்சம் இருக்காது. அ காய்கறி, தோட்டத்துல வாழை மரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும். எல்லாம் வீட்லயே எல்லாதும். எண்ணெய் வந்து டின்னோட ஆட்டி வச்சுருவாங்க. வேர்க்கடல போட்டு டின்னோட ஆட்டி வச்சுருவாங்க. அதனால அந்த எண்ணெய் கம்மியா ஊத்தி தாளிக்கலாம். அதெல்லாம் வராது. என் இஷ்டத்துக்கு போட்டு நல்லா தம்மா கும்மான்னு பண்ணுவேன். எல்லாம் அதிகமா போட்டு அரிசியும் வீட்ல நெல்லு விளைஞ்சது தான். இந்த மாரி போட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி வளர்ந்த பொண்ணு இங்க போயி ஒரு ஒரு திராட்சை பழத்துக்கு, ஒரு தோசைக்கு ஏங்கி வாழ்ந்த நாள் இருக்குது. அடுத்த வீடியோல மறுபடியும் சொல்றேன். பாருங்க. உங்க லைஃப்பும் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல பார்த்து சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ப்ளீஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷன் குடுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.